மண்ட சாம்பிராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு தடவை சொல்றது என் பேரு மண்ட சாம்பிராணி எல்லாம் மேரியோன்னு. அடா அதை விடு, நான் எப்பயும் கூப்பிடுறது தானே. இல்லை நான் சொல்லட்டுமா வேண்டாமா? ஆனா சொல்லு சொல்லு. அட நம்ம பக்கத்து வீட்டு குந்தாணி அவன் புருஷனை தொடப்பு கட்ட பிய அடிச்சு போட்டாலாமா. அந்த ஆண்டி எதுக்கு அடிச்சிருப்பாங்க? எது ஆண்டியா? குந்தாணின்னு சொன்னா உனக்கு என்ன? அட பரவாயில்ல விடு, ஆண்டி குந்தாணி ஒண்ணுதானே. என்ன விஷயம் சொல்ல வர? குந்தாணியோட புருஷன் ஒரு பொண்ணு கூட வண்டியில போயிட்டு இருந்தானாமா. அதான் நான் ரோட்ல தானே பார்த்தேன். எது நீ பாத்தியா? ரோட்லயா? நீ ஆபீஸ் போறேன்னா எங்கிட்ட சொல்லிட்டு போன, நீ எப்படி அந்த ரோட்ல போன? அது வந்து என்ன வந்து தெக்காலையும் போய் மேக்காலையும் போயிட்டு இருக்குது. உளராத, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. நெட்டவாளி என் புருஷன் என்ன காரியம் பண்ணன்னு தெரியுமா? என்ன மனித வெடிகுண்டு போட்டுட்டானா இங்க வந்து வெடிச்சிட்டு இருக்கிற? நேத்து தின்னது சேர்ல காலையில இருந்து பின்னாடி உடிக்கிட்டே இருக்குது. சரி என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. என் புருஷன் ஒரு பொண்ணை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தா நெட்டவாளியோய். பழைய சோறும் கஞ்சியும் ஆக்கி போட்டுட்டு இப்ப பிய அடிச்சு போட்டு வந்து இங்க அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறா. என்ன நெட்டவாளி என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது? அது ஒண்ணு இல்லைங்க, வெள்ளக்காக்கா மல்லாக்கு பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வெடியா? எனக்கே வெடியா? நான் வாழ்க்கை அப்படி கரியாயிட்டு இருக்குது, நீ என்னென்னமோ பேசுவ. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். அந்த கடவுள் இருக்க வரைக்கும் நம்ம நல்லாதான் இருப்போம். இங்க அவன் வீட்டு வாழ்க்கையே டங்குவார் கிழிஞ்சிட்டு இருக்குது. இதுல மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போயிட்டான் பெரிய டாட்டா பிர்லா நினப்பு. என்ன என்னை வச்சு சொன்ன மாதிரி இருந்தது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு மேலெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லையே, ஏதோ வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. எது நான் சொல்ற வார்த்தை மேலே சந்தேகப்படுறியா? என்ன என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு வர? நீ சொல்றதால தானே எல்லாத்தையும் கேக்குற. என்னை பத்தி இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்கியா? தைரியம் எதையுமே அடிக்கிறியா? நம்மளுக்கு வந்த வேலை முடிஞ்சது. எப்படியோ சண்டை மூட்டி விட்டாச்சு, நம்ம வெளியில ஓடி போயிடலாம். சரி நெட்டக்காளி, நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போறேன். எப்படியோ வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டா அவர் குட்டையாக்கா. ஆமா, அந்த குந்தாடி கூடலாம் சேர்ந்து இப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஃபுல்லா கரியாக்கிடுவான். தெரிஞ்சா சரி. இந்த மாதிரி நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இனி நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போடணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.